திருவண்ணாமலையில சிவன் இந்த 5 விஷயம் மூலியமா இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா நம்ப முடியுமா? இந்த விஷயம் முதல்ல கேட்கும்போது எனக்கு பாதி உண்மையா இருந்துச்சு, பாதி இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்படி நீங்க திருவண்ணாமலையில ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது 5 விஷயம் என்னன்னு பார்த்துக்கலாம். 5 விஷயத்துல முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலையில ஒரு ரீசன்ட் டேஸ்ல ஒரு மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டது. அந்த மண் சரிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மலையை சுத்தி ட்ரோன் ஷாட் மூலியமா ஒரு கவர் பண்ணி பார்த்தாங்க. அப்படி கவர் பண்ணி லாங் ஷாட்ல பார்க்கும்போது என்ன, மண் சரிவு நடந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சிவனோட நெற்றிக்கண் மாதிரியே ஒரு தோற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது மூலியமாவும் சிவன் அங்க வாழ்றான்னு சொல்றாங்க. 2வது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிவன் முதல்ல திருவண்ணாமலையில கால் பதிச்ச இடம் இன்னைக்கு அங்க அந்த மலையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். அது இப்ப வரைக்கும் சித்தர்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கதா சொல்லக்கூடியது. 3வது சொல்லக்கூடிய என்னன்னா, இதை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். திருவண்ணாமலையில நிறைய சில மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள்ல வந்து சில முகங்கள் தோற்றம் ஏற்படும். அந்த முக தோற்றங்கள் வந்து உற்று பார்த்தோம் அப்படின்னா அது சிவனோட முகத்தை குறிக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா நான் 2-3 மரங்கள் என்ன பார்த்திருக்கேன்னா, சில பேர் அதை சாமியா வழிபட்டு போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அவங்களோட கண்ணு அது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. 4வது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்திகை மாசம் அந்த தீபத்தை வந்து நிறைய சித்தர்கள், வாழ்ற சித்தர்கள், மறைந்து வாழ்ற சித்தர்கள், மறைந்து போன சித்தர்கள் நிறைய பேர் வந்து அந்த தீபத்தை காண்றதுக்காக கார்த்திகை தீபம் அன்னைக்கு வருவாங்களாம். அதே மாதிரி நம்ம சிவனும் வருவாராம். அது என்ன வடிவில் வருவாரா, சித்தர் வடிவத்துல பறந்து வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. 5வது விஷயம் என்ன தெரியுமா, நான் இதை பார்த்துருக்கேன். ஈவினிங் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 மணிக்கு மேல அந்த மேகங்கள்லாம் அந்த மலை மேல படர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிலா இருக்குல்ல, அந்த நிலாவோ நட்சத்திரமோ அந்த அந்த மலையோட உச்சில இருக்கும். அந்த உச்சில இருந்து அதை நம்ம லாங்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த லிங்க வடிவத்துல அந்த மலை வந்து காட்சி கொடுக்கும். இன்னைக்கும் அதை பார்த்தவங்க தெரியும், அது ஒரு சிவன் வடிவம் மாதிரி இருக்கும். இந்த 5 விஷயத்துல நீங்க ஏதாவது விஷயத்த திருவண்ணாமலையில ஃபேஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும், ஆனா இது கேட்க நல்லா இருக்குனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு திருவண்ணாமலை சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல சிவனை நீங்க ஏதாவது ஒரு வகையில நான் திருவண்ணாமலையில பார்த்துருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.